இந்த 6 மாத காலங்கள் எவ்வாறு இருக்க போகுது நம்மளுக்கு. ஏன்னா பெரிய கிரகங்களுடைய தன்மை தான் நம்மளுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி தரும். நம்மளுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்துட்டா ஐயா, நம்மளுக்கு நல்ல விதமான தசா இருப்பு நடந்துட்டால் எந்த துன்பமும் கிடையாது ஐயா. இருந்து வந்த குழப்பமான நிலைமையெல்லாம் நீங்கணும்னா இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலம். நிறைய பேர் வேலை இழந்து கூட நிறைய பேர் வேலையெல்லாம் இழந்து நிற்கிறது. 2, 4 என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்போது எந்த துன்பத்தும் தராதையா. பயம் ஒன்றும் அவசியமே இல்லை. வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்தால் வரவுக்கேற்ற செலவினங்களும் கண்டிப்பாக. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதால அந்த செலவினங்கள் எவ்வாறு செயல்படுத்தணும், நம்ம இல்லறத்துக்காக செயல்படுத்தக்கூடிய காலமாக அது இருக்க தான் பெறும். உங்கள் வாழ்க்கை தரத்தை உன்னதமாக ஓட்டி கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. ஏன்னா புரட்டாசி ஐப்பசி இந்த 2 மாத காலம்தான் வக்கரகதியில் சேர்ந்து வரக்கூடிய பலாபலங்கள். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதிபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், இதுவரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்பொழுது குரு பகவானும் வரப்போகிறார் வக்ரகதியில். இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கு பலாபலன் இருக்குன்னா, இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் சேம், அதாவது -R -+ன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மைனஸ் போட்டாவே ப்ளஸ் தான் வரும். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி புதிய உன்னதமான தேர்வுக்கு நாம் அழைத்து செல்கிறார். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, ஐயா ஏற்கனவே மேஷராசிக்காரங்க படாத எண்ணங்கள்லாம் பட்டுட்ருக்காங்க. அது வேறு விஷயம். இருந்து வந்த குழப்பமான நிலைமையெல்லாம் நீங்கணும்னா இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலம். நிறைய பேர் வேலை இழந்து கூட நிறைய பேர் வேலையெல்லாம் இழந்து நிற்கிறது. என்ன கணக்குனே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அதான தசாபுத்தி நன்றாக இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாருமே நம்மளை ஃபோன் பண்ணி கேட்குறதும் ஏன் அதனால் கேட்குறதுனா, 2ஆம் இடத்துல குரு பகவான் என்பது தொழில் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொன்னால் அது ரிஷபராசி குறிக்குதையா. சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக அவர் அமர்ந்திருக்கும் இடம் கும்பத்தில் அமர்ந்திருந்து 3ஆம் பார்வையாக மேஷத்தையும் முதல்ல பார்க்கிறார். அவையெல்லாம் கட்டுக்குள் வரும் என்று தான் கொடுத்துருக்காங்க. சனி பகவானுடைய பார்வை எங்கெங்கே பதியுதோ அந்த இடமெல்லாம் அவருடைய கண்ட்ரோலுக்கே வந்துடும். அதாவது டைரெக்டாக ஒரு அரசாங்கம் எவ்வாறு இருக்கும், நேரடி பார்வை என்று சொல்கிறோமில்ல, அந்த நேரடி பார்வையில் அதாவது முதலமைச்சருடைய கண்ட்ரோலுக்கு நேராக காவல்துறை அதெல்லாம் இலாக்கா, வருவாய்த்துறை இலாக்காலாம் அவருக்கு கண்ட்ரோல் நேராக வரா மாதிரி சனி பகவானுடைய பார்வை எங்கு பதியுதோ அது நேராக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். நாம் தனிப்பட்ட முறையில் இயங்க முடியாது. நம்ம யாரோ ஆட்கொள்கிற மாதிரியே ஒரு எண்ணங்கள் உருவாகிக்கொண்டே இருக்கும். ஏன் இந்த மேஷராசிக்கு மட்டும் இந்த நிலைமை ஏற்படுது? ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்கனவே ஜென்ம ராகு இவையெல்லாம் அனுபவிச்சிட்டோம். கடினமான சூழ்நிலை, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதிகப்படியான பிரச்சனையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நெஞ்சமாக கொடுக்கல. அவர் வந்தார், அவர் ஒரு பாகத்துக்கு காட்ட முடியுமோ, எவ்வளோ துன்பத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோ துன்பத்தையும் கொடுத்துட்டாங்க. ராகு பகவான் 2ஆம் இடத்துல நிறைய செல்வங்களை சேர்க்குற மாதிரி முதல்ல பாவனை காமிச்சு அதிகப்படியான துன்பத்தை முதல்ல கொடுத்தார். நிறைய கடன் வாங்க வச்சு அதன் மூலயமா மீட்டெடுக்க முடியாத காலத்தை நாம் துன்பத்தை அனுபவித்தோம். வீடு விட்டு இடம் மாறி இருப்போம். வேலை இழந்து வேலையிலேருந்து மாற்று ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கும். போன 2 வருஷ காலமாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சி இப்போ வேலை கூட நிறைய பேருக்கு அஸ்வினி நட்சத்திரமாகட்டும், பரணி நட்சத்திரமாகட்டும், கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. சொல்ல முடியல, இதில் செய்யலாமா வாழாமா, இப்படி தான் இருக்கணுமா, அறுவை சிகிச்சை என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் கூட போயிருக்கும். என்னவோ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு கட்டி முதுகில் வந்திருக்கும், நெஞ்சில் வந்திருக்கும், மார்பகம் என்று சொல்லக்கூடிய வயிற்றில் வந்திருக்கும். இதெல்லாம் அவருடைய பார்வை எங்கெங்கே பதியுதோ அந்தந்த இடத்துல நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்துருக்கோம். தலைபாகத்தில் கட்டி வந்திருக்கோம். தலையில் சிந்தனை என்று சொல்லக்கூடிய பித்து பிடிச்சா மாதிரி கொஞ்ச நாளைக்கு நாம் சுற்றிருப்போம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். இப்பொழுது சனி பகவான் வக்ரகதி காலம் தொடர்ந்து விட்டது. இது ஒரு 3 மாத காலங்களில் அவரும் நிறைவு பெறப்போகிறார். 8, 9, 10 ஐப்பசி மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இதுக்கு நடுவில் புரட்டாசி மாதமே குரு பகவான் வக்ரகதிக்கு வரார். ஐப்பசி மாதம் முடிஞ்ச உடனே இவர் ஏற்கனவே வக்ரகதி காலத்தில் இந்த 3 மாத காலங்கள் இப்படியே நம்மளுக்கு தொடர்ந்து விடும். அடுத்த 3 மாத காலங்கள் பகவானுடைய பார்வை பதிஞ்சு புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரகதி காலம் நடைபெறும். இந்த 6 மாத காலங்கள் எவ்வாறு இருக்கும்? ஏன்னா நம்மளுக்கு இப்போ 7 மாத காலங்கள் ஓடிவிட்டது இந்த ஆண்டு தொடங்கி.
7 மாத காலங்களே ஓடி போயிடுச்சு. இந்த 6 மாத காலங்கள் எவ்வாறு இருக்க போகுது நம்மளுக்கு? ஏன்னா பெரிய கிரகங்களுடைய தன்மை தான் நம்மளுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி தரும். நம்மளுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்துட்டா ஐயா, நம்மளுக்கு நல்ல விதமான தசா இருப்பு நடந்துட்டால் எந்த துன்பமும் கிடையாது ஐயா. தைரியமாக நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்டிக்கொண்டு செல்லலாம். இதுதான் உண்மையான ஒரு கருத்து. இது கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் 50 பாகம் என்றால் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் 50 பாகம் முழுமை பெறும். 100க்கு 100 மார்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய கர்மாவை கொடுக்கத்தான் இந்த சனி பகவானுடைய வேலை. ஐயா, இந்த கர்மாவை கொடுக்கறதுல குரு பகவானும் முதன்மை பெறுகின்றார். அதுவும் இல்லாமல் இந்த ராகு கேது கூட முழுமை பெறுகிறாங்க. முக்கியமான விஷயம், இவங்களாவது குறைந்தபட்சம் திட்டவட்டமாக கொடுப்பாங்க. அந்த ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்கின்ற கர்மா ஒரு மனுஷனுடைய ஆயுளையும் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு, அதெல்லாம் சொல்லவே முடியாது. எப்போ எது நடக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளால் திட்டமெல்லாம் தீட்டி வச்சுருந்தா அந்த திட்டத்தை முழுவதும் உடைச்சிட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் கர்மா. ராகு போல தான் சொன்ன, சனியை போல ராகு என்று தான் கொடுத்துருக்காங்க, செவ்வாயை போல கேது என்று தான் கொடுத்துருக்காங்க. போகர் சொன்னதே அப்படி தான் கொடுத்துருக்காரு. சனி பகவான் எவ்வாறு கொடுப்பார் ஒரு பலாபலனா, அது ராகு பகவானும் சேர்த்து அவ்வாறே கொடுப்பார். ஒருத்தனுக்கு ஜென்ம ராகு நடைபெற்றாலும் அந்த தொந்தரவு தான், ஜென்ம சனி நடைபெற்றாலும் அந்த தொந்தரவு தான். பித்து பிடிச்சாப்புல இருப்பாங்க. எதையுமே செயலாக்கங்கள் நம்மளால் உருவாக்க முடியாது. ஒன்று சந்நியாச வாழ்க்கைக்கு வாங்குகிற மாதிரி இருக்கும், இல்லை எல்லாத்தையும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வெளியே போயிடணும், அவ்வளோதான். சனி பகவானுடைய பார்வை மேஷராசி மேலே 3ஆம் பார்வை, உன்னதமான பார்வை ஐயா. நல்லது தான் உங்களுக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெடுதலான விஷயங்கள் இது வரைக்கும் இல்லாத அமைப்பெல்லாம் கொடுத்துருப்பார். திருமணம் ஆகலையா, திருமணத்தை கொடுத்துருப்பார் ஐயா. முக்கியமாக திருமணம் ஆகாமல் பந்தத்தில் ரொம்ப நாளாக இருந்தவங்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். மேஷராசிக்காரங்களுக்கு வலுவாக சொல்லப்போனால் இது உன்னதமான காலம் என்று தான் நான் சொல்லுவேன். சின்ன சின்ன தடைகளையும் கொடுத்துருப்பார், நான் இல்லைன்னே சொல்லலை. என்னென்ன கட்டுக்குள் வராமல் இருக்கும், வேலை இழப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தந்திருப்பார். ஏன்னா 5ஆம் இடத்தின் நம்ம பார்வை பதியும் பொழுது அந்த இடத்துல துன்பத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. அவருடைய பார்வை எங்கெங்கே பதியுது அந்த பார்வைக்கான பலாபலங்களும் நம்மளுக்கு உண்டு. அவர் இருக்கின்ற இடத்துக்கான பலாபலங்களும் உண்டு. இந்த 6 மாத காலங்கள் வக்கரகதியில் இருக்கும்பொழுது இந்த 5 மாத காலங்கள், முக்கியமாக சொல்லப்போனால் 5 மாத காலங்கள் குரு பகவானுடைய வக்கரகதி காலம், அது ஒரு 4 மாதம், இது சேர்த்து தான் நான் 6 மாத காலங்கள் கொடுத்துருக்கேன். 6 மாத காலங்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லுமா? கண்டிப்பாக அழைத்து செல்லக்கூடிய காலம்தான் ஐயா. புரட்டாசி மாதமே 28ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் வக்கரகதியை அடைந்து விடுகிறார். அதிலிருந்து தை மாதம் வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு வக்கர நிவர்த்தி. ஒன்றும் பிரச்சனையே படாதீங்க, பயப்படணும் அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கை தரத்தை உன்னதமாக ஓட்டி கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. ஏன்னா புரட்டாசி ஐப்பசி இந்த 2 மாத காலம்தான் வக்கரகதியில் சேர்ந்து வரக்கூடிய பலாபலங்கள். 2 கிரகங்களுடைய வலிமையான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் இருவரும் சேர்ந்து வக்கரகதி காலத்தில் நாம் இப்போ பின் பண்ண போகிறோம். மைனஸ் டு மைனஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ளஸ்ஸான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான காலங்கள். மருந்து கூட பாம்புக்கு விஷம் என்று சொல்லக்கூடிய மருந்து, அதாவது பாம்பு கடிச்சிட்டா எதிலிருந்து மருந்து எடுக்கிறாங்க, அந்த பாம்பின் விஷயத்தில் இருந்து தான் திருப்பி மருந்து தயாரிக்கிறாங்க. அந்த உன்னதமான காலங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். வேலை இழந்தவருக்கு இது ஒரு முதன்மை பெறக்கூடிய வேலை காலமாக அமையப்போது, உன்னதமாக மேலோங்கி வைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இது வரைக்கும் சனி பகவான் இன்னும் 2 மாதத்தில் கொடுத்து முடிச்சுட்டாருன்னா வக்கரகதி காலத்தில் பலாபலங்களை அடுத்ததாக குரு பகவானும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய காலத்தில் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த போகிறீங்க. நீங்கள் குடும்பம் என்று சொல்லக்கூடிய உறவுகளில் சற்று சஞ்சலங்களும் ஏற்படும் ஐயா, அதை மட்டும் பார்த்துங்க. பெண்கள் மொழியில், அதாவது பெண்கள் மேஷராசியாக இருந்தால் அந்த தன வாக்கு என்று சொல்கிற மாதிரி நம்ம வாக்குஸ்தானம் இறைவனுடைய நாமத்தை சொல்கிற மாதிரி இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களோ அடுத்த ஒரு குடும்பத்தினுடைய பேசக்கூடிய விஷயங்களோ தவிர்ப்பது மிகவும் நல்லதாக அமையும். இந்த வக்கரகதி காலத்தில் இதெல்லாம் நடைபெறும் சாமி. ஏன்னா எது நடக்கும் நடக்காதுன்னு ஓரளவுக்கு கொடுக்குறேன். நான் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் சாமி சொல்ல முடியும். நம்ம ஒன்றும் ஜோசிகாரனா கடவுள்லாம் கிடையாது. சும்மா ஒரு வாட்டு, அதாவது தனிப்பட்ட முறையில் ஏதோ வருகின்ற வார்த்தையை நாம் தடுத்து நிறுத்தணும். ஆமாம், அந்த சாமியார் சொல்லிட்டார்மா, அதன்படி நம்ம இருந்துக்கலாம், உன்னதமான வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்று சொல்லலாம். இதுக்கு சின்ன சின்ன அறிகுறையை நாம் கொடுத்துட்றோங்க. பெரிய அளவுலாம் ஒன்றும் பெரிய அளவில் நாம் பண்ண முடியும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு என்று சொல்கிற மாதிரி தனவாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் செல்வங்கள் சேரும். அது உன்னதமான அமைப்பையா, நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. அது உறுதியும் நீங்கள் படுத்திக்கலாம். இது வரைக்கும் வீடு வாங்கலைன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்போ, நிலம் வாங்கலைன்னா நிலம் கட்டக்கூடிய அமைப்போ கண்டிப்பாக இடம்பெறும்.
மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக 99 பேர் 100க்கு 99 பேர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் எழுந்திருக்காது. எதனா ஒரு 90% இல்லை 60% கண்டிப்பாக அவங்க பேரில் இடம் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். இல்லைனா இனிமேல் ஆகப்போதை ஒரு அரை கிரவுண்டாவது கண்டிப்பாக இருக்கும். நிலம் வாங்காமல் இருந்தால் அந்த நிலம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. செல்வங்களும் சேரும். கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்கு செல்வங்கள் சேருவதை கண்கூடாக நாம் பார்க்கலாம். இது 2வது பட்சம். உற்றார் உறவினிடத்தில் முதல்ல அதாவது சற்று கலக்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தொந்தரவு தரும் சாமி. அதில் மட்டும் சற்று கலக்கங்க அந்த கவனத்தோடு இருந்துக்க வேண்டிய காலமாக இருக்குது இந்த காலம். உற்றார் உறவினர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை நாம் முன்னெடுக்கக்கூடாது மேஷராசி பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது திடீர்னு நம்மளுக்கே பகையாக மாறி நம் பக்கம் திரும்பக்கூடிய காலமாக மாறிவிடும். அதில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஏன்னா அவர் வக்ரகதி காலத்தில் பெரும்பொழுதெல்லாம் நாம் தேவையில்லாத விஷயத்தை நாம் எடுக்கக்கூடாது, பகைமையை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ஐயா. நம்மளுக்கு துன்பத்தை தான் கொடுத்துருப்பாங்க, இந்த நேரத்தில் பாராட்டினா அதுவே நம்மளுக்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி தரும். இந்த உன்னதமான காலம் என்று பயன்படுத்தும் இறைவன் நாமத்தை சொல்லி பழகுங்க. அந்த ராமநாமத்தை உன்னதமான நாமம் இருக்கிறதுலே திவ்ய தேசம் என்று சொல்கிற மாதிரி அந்த ராமநாமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மேஷராசிகாரங்க 2ஆம் அதிபதி சுக்கிரன் என்று சொல்லாமல் லக்ஷ்மி தேவி வணங்கக்கூடியவர் யாரானா அந்த மகாலட்சுமி வேறு யாரில் சீதாதேவி தான். சாட்சாட் சீதாதேவி தான். சீதா ராமன் என்று சொல்லி வாருங்கள், வேறு எதுவுமே தேவையில்லையா. யசோதை ராமன் சொல்கிற மாதிரி சீதாராமன் அந்த ஜானகி ராமன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை எந்நேரம் சொல்லிக்கொண்டு இருங்கள். வேறு எதுவுமே தேவையில்லையா. உங்கள் வாழ்வில் புதிய புதிய திருப்பங்கள் ஏற்படும். ராமநாமம் அவ்வளவு உன்னதமானது ஐயா. ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் இறைவன்லாம் ஒன்றும் கிடையாது. காலத்திற்கு ஏற்றார் போல தான் நாமளும் என்ன சொல்லலாம், மழை பெஞ்சா கொடை பிடிச்சின்னு போகிறோமா இல்லவா, அந்தந்த நேரத்துக்கு ஏற்றாமல் இறைவனை கும்பிட்டுக்க வேண்டியதான். நம்ம இந்து கடவுளில் மட்டும்தான் நம்மளுக்கு அதே மாதிரி பாவனை கொடுத்துருக்கான். முருகா விழுந்துட்டாவே முதல் வார்த்தை ஐயோன்னெலாம் சொல்லக்கூடாது, முருகா 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 என்று தான். காக்கும் கடவுள் கண்ணனையும் கந்தனையும் தான் சேருமே. கண்ணா கோவிந்தா என்னை காப்பாற்றுறான் இருகரம் கூப்பி தான் சொல்லுவாங்களா. யார் நம்ம இவர் திரௌபதி தேவி இரு கரத்தையும் மேலோங்கி நின்று கூப்பிட்ட பிறகுதான் கண்ணா கோவிந்தா கோபாலா நாராயணா என் மானத்துக்கு பங்கம் வந்துடுச்சுபா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இறைவனே ஆடையை தரித்தார். அந்த கையால் பிடிச்சிக்கின்னு கண்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் கொடுக்கல. இறைவனையும் முழுவதுமாக நீ நம்பி கண்டிப்பாக இருகரம் கையை மேலோங்கி நின்று இறைவன் நாமத்தை சொல்லுங்க. ராம 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 ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை சொன்னாலே போதும் ஐயா, உங்கள் தீவனைகள் அனைத்தும் தீர்ந்து விடும். இந்த சனி பகவானும் குரு பகவானும் ஏன்னா அதை சொல்லிக்கினே வரோம், இதுலேயும் மாறிட்டோம். இறைவன் நாமத்தை சொல்லும்போது எனக்கு மறந்து போகுது. இந்த சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு வக்ரகதி காலத்தில் பெரிய பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த 6 மாத காலங்கள். ஏன்னா இப்போவே ஆரம்பிச்சிடுச்சு. அவர் வக்ரகதி காலம் ஒரு மாதத்துக்கு முன்னே நடக்கிறதுனா ஒரு 2 மாதத்துக்கு முன்னே 1 மாதத்துக்கு முன்னே அதெல்லாம் எல்லாமே தெளிவுபடுத்தும். வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலங்கள். ஐயா எனக்கு வீடு இல்லை, வசதி இல்லை, ஒரு இடம் கூட வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வேலையோ அந்த வீடோ சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. ஐயா சொந்த தொழில் கண்டிப்பாக செய்யுங்க. வேலை இழந்துட்டு ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பெரிய முன்னேற்றத்தை பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் வகுத்து விடுவார். இது வரைக்கும் வேலையே செய்யலைன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு பங்கடையோ ஒரு கம்பெனியோ எதனா புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து பெரிய லெவலில் வர்றதுக்கான தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை பெறப்போகிறோம் ஐயா. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அதான் -to -ன்னு ப்ளஸ் தான் வரப்போகுது. நம்ம வாழ்க்கை தரத்தையே முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த வக்ரகதி காலம். இருவரும் சேர்ந்து இந்த ஓரிரு மாதத்தில் நம்மளுக்கு கலந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலனே பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லப்போகுது. இது வரைக்கும் சைலண்ட் மோடில் போட்டு இருந்தது, அதாவது அமைதி பெறக்கூடிய காலமாக இருந்தது. நாமும் தேடி தேடி பார்த்து ஓய்ந்து விட்டோம். வீடோ கல்வி சார்ந்த விஷயத்தில் அடுத்ததாக சொல்லப்போனால் கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக அமையப்பெறும் ஐயா. இடைநிலை கல்வி உயர்நிலை கல்வி என்று சொல்கிறோம் பாருங்க, அதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம், பிரச்சனை கிடையாது. 2, 4 என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்போது எந்த துன்பத்தும் தராதையா, பயம் ஒன்றும் அவசியமே இல்லை. வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்தால் வரவுக்கேற்ற செலவினங்களும் கண்டிப்பாக. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதால
அந்த செலவீனங்கள் எவ்வாறு செயல்படுத்தணும், நம்ம இல்லறத்துக்காக செயல்படுத்தக்கூடிய காலமாக அது இருக்க தான் பெறும். பயப்படணும் அவசியம் இல்லை. மற்றபடி தொழிலோ தொழில் சார்ந்த விஷயத்திலோ வேலை ஆட்கள், ஏவல் ஆட்கள் என்று சொல்கிறோமில்ல, நம்ம வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் நிரந்தரமாக அமைய பெறக்கூடிய காலமாகும். அதாவது நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு ஆளுங்கள்லாம் வந்து அமைய போகிறாங்க. வேலைலாம் வச்சுட்டு ஏன் கம்பெனிலாம் திறந்துட்டேன், யாருமே ஒர்க்கர் வரல, நான் ஒண்டி தான் வேலை செஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அலுவலகத்தில் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரா மாதிரி அவங்க எல்லாமே நம்மக்கிட்ட வந்து சேர்ற மாதிரியும் நம் வேலையை குறைத்து கொண்டு அதிகப்படியான உன்னதமான உற்பத்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறப்போகிறோம். நம்மளுக்கான வேலை என்ன, அதை உற்பத்தி செய்து சேல்ஸ் பண்ண வேண்டிய வேலை தான் நம்மளுக்கு இனிமேல். ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணி நம்ம பெரிய லெவலில் வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்க பெறும். மேஷராசி பொறுத்த வரைக்கும் இது உன்னதமான 6 மாத காலங்கள் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இருக்க பெறும். ஏன்னா சனி பகவான் வக்ரகதி நிவர்த்தி அடைந்த பிறகு உங்களுக்கான துன்பம் என்பது இல்லாமல் போய்விடும். குரு பகவான் வக்ரகதி காலத்தில் முழுமை பெறக்கூடிய பலாபலங்களை உன்னதமாக நீங்கள் பெற போகிறீங்க. ஏன்னா அந்த ஓரிரு மாதங்கள் மட்டுமே பெரிய லெவலில் அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது வரைக்கும் செயல் திட்டங்கள் சீட்டாமல் இருந்தால், ஏன்னா 2 பேரும் கிடச்சி நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஓரிரு 2 மாதம் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. புரட்டாசி மாதத்தில் 28 தேதிக்கு அப்புறம் தான் இவர் வக்ரகதி அடையிறதும் அவர் ஐப்பசியோடு முடிஞ்சு போகுது. அந்த 2 மாதத்தில் மிஞ்சி போனால் 1 மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றத்தை கொடுக்கணுமோ அழைத்து செல்லக்கூடிய காலமாக. ஒருத்தர் வந்து விட்டுட்டாருன்னா ஒருத்தர் கை பிடிச்சிக்கிறார் நம்மளை. ஆற்றங்கரையில் அடிச்சிக்கினே போகும்போது ஒரு கிளையாவது மாட்டிக்காதா சாமி, காட்டாற்று வெள்ளம் அடிச்சுக்கினே போகுதுன்னா ஒரு கிளையாவது கயிறாவது நம்மளுக்கு கிடைக்காதுன்னா குரு பகவான் வந்து உங்களை கையால் பிடிச்சிக்கின்னு திருப்பி 6 மாத காலங்கள் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று பெரிய ஒரு லெவலில் உங்களை விட போகிறாருங்க. உயர்ந்த நோக்கத்தோடும் உன்னதமான வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலங்களாக இருக்க பெறும். ஐயா, உடல் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் நோய் நொடி எதனா பெற்றிருந்தனா அவையெல்லாம் படிப்படியாக குறைந்து மருத்துவ செலவீனங்கள் குறைக்கக்கூடிய காலமாக இருக்க பெறும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறுமையா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், பிள்ளைகளால் நீங்கள் தொந்தரவு பட்டீங்க பாரு, அந்த துன்பங்கள்லாம் விட்டுட்டு விலக போகுது. அவங்க மனசில் நினச்சின்னு அவங்களாம் என்னை பற்றி நம்ம கவலைப்பட்டுருக்கும் பாரு, அதெல்லாம் விட்டுட்டு விலகி வரக்கூடிய காலமாகவும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். இந்த 6 மாத காலங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறதான் போகிறோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்திலையும் குரு பகவானுடைய வக்ரகதி காலத்திலையும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகி பெரிய பெரிய முன்னேற்ற பாதைக்கு இறைவனை எடுத்து செல்லக்கூடிய காலமாக. இது வரைக்கும் நாம் தான் வயல் பண்ணியிருந்தோம், இதுக்கு வரைக்கும் நாம் தான் போரிட்டு இருந்தோம், எல்லாத்துக்கும் நாம் தான் போரிட்டு இருந்தோம், எங்கே போனாலும் நம்மளே தான் போயிடத்தாக்குது வர்றதாக்குது அப்படின்ற ஒரு கொள்கையில் இருந்தும் இல்லை. இனிமேல் நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மற்றவருடைய, அதாவது இறைவன் கொடுப்பார் எதனா ஒரு ஒளி மூலியமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேலை வாய்ப்போ தொழிலோ தனிப்பட்ட முறையில் இயங்கக்கூடிய அமைப்போ நாம் பெறக்கூடிய காலமாகவும் இனிமேல் எல்லாமே தொட்டது துலங்கக்கூடிய காலமாக வருகின்றது. நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நாராயணன் வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.